ஹலோ கைஸ், நான் எஸ்கே. நீங்க ஒரு அட்டனன்ஸ் மெயின்டனரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்க ஹையர் ஆஃபீஸிலே உங்ககிட்ட ஐடியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிட்ட ஒரு அட்டனன்ஸ் ஃபில்டு காப்பி இருக்கு. உங்களுக்கு வேணா பிரிண்ட் எடுக்கும்போது இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இல்லாட்டி நமக்கு ஒரு ரெக்கார்டை ஒன்று காப்பி பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு தனி ஷீட்ல காப்பி ஆகி வந்துடும். நீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கான டேட்டா என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆயிரும். தென் இங்க நீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கான டேட் ஃபில் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா டேட்ல இருந்து டே வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி நமக்கு வந்துடும். தென் சாட்டர்டே சண்டே நமக்கு ஹாலிடே இருக்கிறதுனால அதுவும் ஹைலைட் ஆகி காமிச்சிடும். ஸோ இந்த அட்டனன்ஸை எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னென்ன இருக்குன்னு சிம்பிளா நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கோட் அண்ட் எம்ப்ளாயி நேம் டெஸ்டினேஷன் அப்புறம் 31 நாளுக்கான 31 காலம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் தான் நம்ம டேட் அண்ட் டே ஃபில் பண்ண போகிறோம். தென் ப்ரெசென்ட் டேட்டை காமிக்கிறதுக்கு ப்ரெசென்ட்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். தென் ஆப்ஷன் காமிக்கிறதுக்கு ஒரு காலம் அண்ட் டோட்டல் டே ஆஃப் த மந்த் அதுக்கு ஒரு காலம், ஹாலிடே காமிக்கிறதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் அதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வேஜஸ் மந்த்னு கொடுத்து இங்கே மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஈக்குவல் டு போட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் அந்த ஒன்று வரும். சம்திங் மற்றவங்களுக்கு இது வராட்டி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் கஸ்டம் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு மேலே டி மட்டும் டைப் பண்ணிங்கன்னா 1 2 சம்திங் அந்த மாதிரி வரும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த செல்லில் இந்த மந்தோட லாஸ்ட் டேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இஓ போட்டிங்கன்னா இஓ மந்த்னு வரும். அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மந்த்தை செலக்ட் பண்ணிட்டு காமா 0 போட்டிங்கன்னா போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா இங்கே வராது. ஏன்னா இங்கே நம்ம ஃபார்மேட் பண்ணவே இல்லையல்ல. அதனால இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லில் கஸ்டமில் இந்த இடத்துல இந்த ஜீரோவில் அழிச்சிட்டு டி போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 31st வந்துருச்சு. நமக்கு நம்பர் வைஸா வேணும்னா ஒரு சின்ன இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போடணும். முன்னாடி இஃப்னு போட்டுக்கோங்க. போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஈக்குவல் டு முன்னாடி இருக்கிற இந்த ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு காமா இது என்ன மீனிங்னா இந்த 31st இந்த ஒன்று இருக்கிற இடத்துல வந்து 31st வந்துச்சுன்னா எனக்கு பிளாங்கா கொடுத்துரு. இல்லாட்டி இந்த ஒன்று பிளஸ் 1 போட்டு என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். என்டர் கொடுத்தோம்னா 2 வந்துருச்சா. தென் அப்படியே நீங்க ஃபுல்லா ட்ராக் பண்ணீங்கன்னா 31st வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா. தென் நம்ம டேட் எப்படி போடுறோம்னு பார்க்கல. சாரி, டேட். அதுக்கு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஒன்றை கிளிக் பண்ணிட்டு காமா டபுள் கோட்டை ஒன்று போட்டு டி வந்து 3 டைம் போட்டு மறுபடியும் டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேட்டுக்கான டே வந்துருச்சு. நல்லா ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிடுங்க. கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்கு இங்கே பாண்ட் இருக்கிற இடத்துல லைட்டாக கிளிக் பண்ணிட்டு அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது அப்படியே 90 டிகிரியில் போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. சாரி, மறக்காம நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டு, அதை வந்து லாக் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிவிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. மறக்காம ஒரு சின்ன இஃப் எரர் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எப்போ எரர் வரும்னே தெரியாது. ஒரு எரர் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டு காமா பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் போட்டு டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தென் இது ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. தென் இதுக்கு கலர் மட்டும் கொடுக்கணும். எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். மேலே வயலட். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஹாலிடேவாக இருக்கிறதுனால அதை தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கண்டிஷனல் அப்ளை பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஃபார்முலாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஈக்குவல் டு போட்டு டேவோட ஃபர்ஸ்ட் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுத்தோம்னா இந்த ரோ மட்டும் உங்களுக்கு லாக் ஆகும். தென் மறுபடியும் ஒரு ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சண்டேன்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஃபில் பண்ணுங்க. எனக்கு ஒரு க்ரீன் இருந்தால் போதும். க்ரீனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே இருக்கிற எல்லாமே நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சு. சில கம்பெனி சண்டே மட்டும் தான் லீவ் விடுவாங்க. சில கம்பெனி சாட்டர்டேவும் லீவ் விடுவாங்க. அதனால் சாட்டர்டேவும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ரூல்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டை எடிட் பண்ணுங்க. எடிட் ரூல்ஸ் கொடுத்துட்டு முன்னாடி ஒரு ஆர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுங்க. ஆர் போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு கமா போட்டு முன்னாடி போட்ட டபுள் கோட் வரைக்கும் இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு
இந்த கமாக்கு பின்னாடி போட்டு இந்த இடத்துல சரி இந்த இடத்துல சண்டேக்கு பதிலா செட் டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டுத்துக்கும் நமக்கு ஹைலைட் வந்துருச்சு. கையோட நம்ம ப்ரெசென்ட் ஆப்ஷனுக்கான கலரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்குள்ள போய்க்கோங்க. நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் இருக்குல்ல அந்த அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பீன்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் க்ரீனை இன்செர்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணிக்கலாம். போல்டு கொடுத்துட்டு ஓகே ஓகே. மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்குள்ள போயிட்டு நியூ ரூல்ஸில் ஃபார்மேட் ஒன்லி கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஏன்னு டைப் பண்ணுங்க. அங்கே ஏன்னு டைப் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் கொஞ்சம் ரெட் கலர் ஓகே, இந்த கலர் சூப்பராக இருக்குது. இந்த கலரை ஓகே பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு ஓகே. இது எதுக்கு போட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட்னு பீன் டைப் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலர் வந்துடும். இல்லை ஆப்ஷன் ஏன்னு டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் டைப் ஆகி வந்துடும். தென் இந்த காலத்தில் நமக்கு எவ்வளோ ப்ரெசன்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் காலத்தில் ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் இஃப் போட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா ஒன்று போட்டு ப்ரெசண்ட்டுக்கு பின்னு நம்ம ஐடென்டி பண்ணியிருக்கோம். பி வந்து கண்டிப்பாக டபுள் கோட்டில் தான் இருக்கணும். 2 டபுள் கோட் போட்டுருவாங்க மறக்காமல், ஏன்னா இது டெக்ஸ்ட் ஃபார்மேட் இல்லையா. மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 22% அப்படியே கீழே ட்ராப் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஆப்ஷனுக்கு அதே மாதிரி கவுண்டிங் ஃபார்முலாவே போட்டுக்கலாம். கவுண்டிங் ஃபார்முலா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஆமா டபுள் கோட்டுக்குள்ளே ஏ போட்டு ஒரு டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். ஒரு ஆப்ஷன் ஃபுல்லாக கீழே இழுத்துக்கோங்க ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம டோட்டல் டே ஆஃப் மந்த் வந்து டைப் பண்ணணும். அப்படின்னா மாதத்தில் எவ்வளோ டேன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபார்முலா ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் கவுண்ட் ஃபார்முலாவே போட்டுக்கோங்க. வெறும் கவுண்ட் ஃபார்முலா போட்டு எங்கே செலக்ட் பண்ணணும் பாருங்கள். டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே 1லேருந்து 31st டேட் காலம் வரைக்கும் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது 31st வரும். நீங்கள் இப்போ வந்து இது ஜென்ரலாக போட்டிங்கன்னா 31st டே ஓகேங்களா. மறக்காமல் இந்த ஃபார்மேட் ரேஞ்சை வந்து லாக் பண்ணிக்கணும். ஓகே என்டர் கொடுத்துட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஏன்னா ஹாலிடே கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். சண்டே வந்து எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கான ஹாலிடே. அதுக்கு ஒன்றும் இல்லை, கவுண்டிங் ஃபார்முலா போட்டுவாங்க. கவுண்டிங் ஃபார்முலாவை இந்த டே ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டே ரேஞ்ச் வந்து ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு டபுள் கோட்டில் SUN டபுள் கோட் போட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டு என்டர் கொடுப்பாங்க. 4 சண்டே இருக்குது அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோன்னா 31st மைனஸ் சண்டேஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிடுங்க. ஓகே. சிலது நேஷனல் ஹாலிடேஸ் எல்லாம் வரும். சில கம்பெனிஸ் அதெல்லாம் விட மாட்டாங்க. நான் வந்து பேசிக்காக போட்டிருக்கேன். மேபி ஹாலிடே இருந்துச்சுன்னா அது ஹாலிடேக்குள்ளேயே வந்துடும். லைட்டாக கலர் மட்டும் கொடுத்துக்கலாம். இங்கே மஞ்சள் வேண்டாம், அதுக்கு எவ்வளோ ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ப்ளூ கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு சின்ன லைட் ப்ளூ. ஓகே ஃபைனலி இந்த டேட்டாவை நம்ம கிளியர் பண்ணுறக்கும் பிரிண்ட் பண்ணுறக்கும் காப்பி பண்ணுறக்கும் நம்ம ஒரு ஃபார்மெட்டை ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு டெவலப்மெண்ட் டேப் வேணும். சில பேருக்கு அது இருக்காது. ஆனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் அதை கொடுத்தீங்கன்னா மெயின் டேப்ஸ்க்குள்ளே இந்த டெவலப்மெண்ட் டேப் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தென் இங்கே இன்செர்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது எழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பட்டனை லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு காப்பி மூவா இல்லை காப்பியான்னு கேட்கும். நம்ம காப்பி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா இன்னொரு காப்பி வரும். அது மூவா காப்பியான்னு கேட்கும், காப்பி கொடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ 3 பட்டன் வேணும், 3 எடுத்தாச்சு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு மேலே இருக்கும். இது கண்டிப்பாக டிசைன் மோடில் தான் இருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல பட்டனோட பேக் கலரை மாற்றணும். ரெட் கலர் கொடுத்துட்டோம். ரெட் கலரில் இங்கே ஃபாண்ட் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டோட ஃபார்மேட் வரும். அதை போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு ஓகே. அந்த கேப்ஷனில் கிளியர் ரெக்கார்ட்ஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பட்டனோட வித்து மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 81 போட்டுக்கலாம். 81 தான் கரெக்டான வித்து. இல்லை அதுவும் பத்தலான்னா லைட்டாக ஆனால் இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். எவ்வளோ வருது? 89. ஓகே, எல்லாத்துக்கும் 89 போட்டுக்கலாம். கடைசி பட்டன் 89. ஓகே பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு இழுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட்டு செகண்ட் பட்டன் வந்து இந்த பேஸ் ஓகே. தேர்டு இந்த பேஸ் ஓகே. ஓகே கரெக்டாக இருக்குது. இது பின்னாடி மட்டும் லைட்டாக பேக்ரவுண்ட் கலர் போட்டுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் போட்டிங்கன்னா இந்த செல்லை மெர்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். தென் இதுக்கு நேமும் கலரும் மாற்றணும். டெவலப்மெண்ட் டேப்பில் போய் டிசைன் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம். சார் ப்ளூ இல்லை, ஒயிட், க்ரீன். டெக்ஸ்ட்டு வந்து காப்பி ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து போல்டு பண்ணிக்கலாம். போல்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே, டெவலப்மெண்ட் டேப்பில் டிசைன் மோட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர், இந்த ப்ளூ. ஓகே, நேம் வந்து பிரிண்ட் ரெக்கார்ட்ஸ். ஃபாண்ட் கலர் ஃபாண்ட்டு போல்டு பண்ணிக்கலாம். போல்ட் ஓகே. கண்ட்ரோலர் ஸ்கிப் சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலி இந்த பட்டன்ஸ்க்கு மட்டும் கோடிங் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான எக்ஸல் கிடைச்சிரும். நீங்கள் டெவலப்மெண்ட் டேப்பில் போயிட்டு மறுபடியும் டிசைன் மோட கிளிக் பண்ணிவிட்டு பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோம்னா நம்ம கோடிங் டேபிள்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ரேஞ்சுன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட்டை போட்டுக்கோங்க. டபுள் கோட் போட்டுட்டு இப்போ எந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு கிளியர் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ D4லிருந்து எனக்கு கோலன் போட்டுக்கோங்க. கோலன் போட்டு D4லிருந்து AH13 வரைக்கும் எனக்கு கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல AH13 போட்டுக்கோங்க. போட்டு டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட் போட்டிங்கன்னா கிளியர் கண்டென்ட்னு இருக்கும். அதை டேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ டிசைன் மோட்லேருந்து எடுத்து விட்டுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து காப்பி ரெக்கார்ட்ஸ்குள்ளே நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் இந்த டேட்டாவை அப்படியே எடுத்து காப்பி பண்ணணும். அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் மோடில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண பிறகு நமக்கு கோடிங் டைப் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ரேஞ்சுன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட் போட்டுக்கோங்க. இதில் ஏ காலம் ஏ மட்டும் போட்டு கோலன் போட்டு AZ காலம் வரைக்கும் எனக்கு காப்பி பண்ணணும். போட்டு மறுபடி நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட் COP பாப்பின் கிளிக் பண்ணி டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒர்க் ஷீட்ஸ் போட்டு டாட் போட்டிங்கன்னா முதல்லையே உங்களுக்கு ஆட் வரும். அந்த ஆடை டேப் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் மட்டும் பண்ணால் போதாது, அந்த ஷீட்டுக்குள்ளே போகணும். அதுக்கு செலக்ட்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து கீழே வந்துடுங்க. தென் இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளே எனக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஆக்டிவ் செல் டாட் போட்டிங்கன்னா இதில் பேஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். பேஸ்ட் பெசல்னு இருக்கும். டேப் கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒர்க் ஆகுதாமல் பார்த்துக்க டிசைன் மோட டிசேபிள் பண்ணிடுங்க. தென் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நமக்கு இன்னொரு சீட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஓப்பன் ஆன சீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபுல்லாமே காப்பி ஆகி உள்ள வந்துடுச்சு. ஃபைனலி பிரிண்ட் ரெக்கார்ட் பட்டன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் டெவலப்மெண்ட் டேப்குள்ள டிசைன் மோட ஆன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. கோட் பண்றதுக்கு நமக்கு பேஸ் வரும். அதில் ரேஞ்சுன்னு டைப் பண்ணி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்டு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு A1ல இருந்து A1 கோலன் ஃபைனலி AM13 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ரேஞ்சில் AM13 போட்டு டபுள் கோட்டை போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் பிரிண்ட்னு டைப் பண்ணுங்க. பிரிண்ட் அவுட்னு இருக்கும், அது கொடுக்க வேண்டாம். பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்து டேப் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிசைன் மோட டிசேபிள் பண்ணிட்டு பிரிண்ட் பட்டனை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் இந்த பிரிண்ட் செட்டப்பில் போயிட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு ஃபிட் டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டுக்குள்ள நமக்கு வர மாதிரி வந்துருச்சு. ப்ராப்பராக மட்டும் ஒர்க் ஆகுதா மட்டும் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு பிரிண்ட்கான ஆப்ஷன் வந்துருச்சு. தென் இந்த ரெக்கார்டை நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஒரு ஷீட் கிரியேட் ஆகி அதில் காப்பி ஆகி வந்துருச்சு. தென் நம்ம இந்த ரெக்கார்டை கிளியர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்காக கிளியர் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் மந்த் டேட்டு இங்கே நம்ம போடும்போது டே அண்ட் டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். அண்டு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி வரணும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டுன்னு போட்டு நமக்கு மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து நான் கன்கார்டினேட்டிவ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம இந்த எக்ஸல் சீட்டை வந்து மேக்ரோ எனேபிள் சீட்டாக சேவ் பண்ணிருங்க. சேவ் as கொடுத்துட்டு க்ளோசர் கொடுத்துட்டு இங்கே சேவ் as டைப்பில் மேக்ரோ எனேபிள் ஒர்க் ஷீட்டாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க. ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும்